எங்கள் பகுதிகளில் வந்து அதிகமாக காலேஜஸ்க்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, டீச்சர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க. வயதான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா, சேஃபாக உட்காந்து போகணுங்கிறவங்க வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. மற்றபடி இளைஞர்கள் வந்து, பெண்கள் வந்து அதிகமாக வந்து பிரைவேட் பஸ்ஸை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா, பிரைவேட் பஸ் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டினியூவாக ஒரு பிரைவேட் பஸ் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் அதில் தான் ஏறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதெல்லாம் ஏறியும் போகிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தோ கும்பகோணத்தில் வந்து தஞ்சாவூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் நம்ம ஐயம்பேட்டை வரும். கும்பகோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 30 கிலோமீட்டர் வரும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க தஞ்சாவூர்லயும், கும்பகோணத்துலயும் நீங்க ஏறும்போது பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மட்டும் தான் ஏத்துவாங்க. அதேமாரி கும்பகோணம் மட்டும் தான் ஏத்துவாங்க. இடைக்கூட நபர்கள் வந்து உட்கார விட மாட்டாங்க. நம்மளுக்கு அதிகமான இப்ப ரீசென்ட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு கால் பண்றாங்க இல்லையோ நமக்கு அதிகமான கால்ஸ் வரும். எப்படி கால் பண்ணுவாங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் வந்து நம்மளுக்கு கால் பண்றாங்க. கர்ப்பிணி பெண் கால் பண்ணி, "அண்ணா இந்த மாரி நான் வந்து தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். பஸ்ஸில ஏறுறேன். நான் அந்த பொண்ணு கர்ப்பிணியா இருக்காங்க. கையில வந்து ஒரு குழந்தை வச்சிருக்காங்க. அவங்கள வந்து நீ பஸ்ஸில உட்காரக்கூடாது. நீ கீழ இறங்கு. வண்டியில ரன்னிங்கில நீ போகும்போது ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து கண்டக்டர் வந்து கீழ இறக்கி விடுறாப்புல. திரும்ப நமக்கு கால் பண்ணுறாங்க. நாங்க கால் பண்ணி பேசும்போது, "என்னம்மா கர்ப்பிணி பெண்ண கூட நீ உட்கார வைக்க மாட்டியா?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "நான் அந்த கான்வர்சேஷன் இருக்க டீடெயில் கூட நான் உங்களுக்கு தரேன்." சொன்னதுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சு, இல்லன்னு சொன்னா நாங்க வந்து பஸ்ஸ மறிப்போம் அப்படின்னு ஓப்பனா சொல்றோம். அதனால அவங்கள உட்கார வச்சு, அழகா கொண்டு வந்து அவங்கள வந்து பன்றாவட பஸ் ஸ்டாண்ட்ல கீழ இறக்கி லக்கேஜ கொண்டு வந்து கீழ கொண்டு வந்து குடுத்துட்டு போன சம்பவம்லாம் இருக்கு.